செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பயிற்சி. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பயிற்சி ஆகும்போது மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் உங்களுக்கு உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பயிற்சி சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பயிற்சி ஆகும். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? 2025 ராகு கேது பயிற்சி. கண்டிப்பாக தாயோட உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அப்பாவுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற அமைப்பு தனுசு ராசிக்காரங்க. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தந்தை வழி உறவில் மட்டும் சிக்கல்களை ஏற்படுத்தும். இடமாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, அல்லது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக தொழில் முயற்சிகள் மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசிக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். 2025 ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 2025 பயிற்சியாகி வந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் ராசிக்கு சரியான தமிழ் விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, ஆங்கில வருஷம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மாலை மணி 5:25க்கு சரியான ராகு காலத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகு பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த கேது பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கும் வந்திருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது என்ன பலன்களை செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாளில் இருந்த ராகு நிறைய இடர்பாடுகளை கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட்டிவாக இறைவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமாக தேவை. எப்போதுமே பொதுவாக தனுசு ராசிக்காரங்க இறை வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க, ஆனால் பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுவாங்க. எப்போல்லாம் தனுசு ராசி கோயிலுக்குன்னு போகுதோ அப்போல்லாம் பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சியை பார்க்கும். ஏன்னா ஆலயங்களுக்கான ராசி தனுசு ராசி, கோயில் அப்படின்னாலே தனுசு தான். ஸோ அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 18 மாத காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற 18 மாத காலகட்டமும் ரொம்ப சிறப்பான காலகட்டம். என்னென்ன விஷயங்களுக்கு பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். முன்னாடி பாசிட்டிவான விஷயங்களை பேசிடுவோம். உங்களுக்கு வாழ்க்கை துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் இறங்கி போய் அதை சரி பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அவங்க உயர்த்தி பேசினா நீங்கள் அமைதியாக போயிடுவீங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, அவள் அடிக்க நான் வாங்க அவள் அடிக்க அப்படின்ற கதை தான் இது. அப்போ நீ திருப்பி அடிக்கவே இல்லையானா திருப்பி அடிக்கவே மாட்டீங்க. ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது உன்னத ராசி அப்படின்னு பேர். உண்மை, அதாவது மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மளை சரியாக வச்சுக்கிறோமா அப்படின்றத கரெக்டாக பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 குரு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்களுடைய கை ஓங்கும், வாழ்க்கைத்தினுடைய கை ஓங்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு சத்குணம் நிறைந்த உங்களுக்கு இந்த 18 மாதமும் சிறப்பாக இருக்குது, டவுட் இல்லை. என்ன வகையிலெல்லாம் யோகம்? தந்தை வழியில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதே நேரத்தில் தாய் வழியில் இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் சரியாகும். அம்மாவுக்கும் உங்களுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு, நீங்களும் அவங்களுக்கு பேசிக்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் இந்த உறவில் இந்த விரிசல் சரியாகும்.
சரிங்களா? இது ஒரு பக்கம். இனி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில் ஏதேனும் இடர்பாடுகள், தந்தை வழி சொத்துல டாக்குமெண்ட்டில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லது அப்பாவுக்கும் பையனுக்கு பேச்சுவார்த்தை நடக்காத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பேச்சில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ 10ஆம் இடத்து இந்த கேது தொழிலில் நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 9ஆம் இடத்துக்கு பேச்சு ஆயிடுச்சு. அப்போ தொழில் நெருக்கடி அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயாச்சு. அப்போ தொழிலில் நிம்மதி கிடச்சிட்டாலே குடும்பத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வந்துடும்ல. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், வீட்டுக்கு போகும்போது டென்ஷனோட போனால் தான் பிரச்சனை. இங்கேயே நிம்மதியாக போகிறோம்னா அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு. இப்போ 7ல் குரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 10ஆம் இடத்தை விட்டு கேது பேர்ச்சியாகி 9ஆம் இடத்துக்கு போனது இன்னும் பாசிட்டிவான விஷயம். 4ஆம் இடத்துல இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வந்து பிரம்மாண்டமான முயற்சிகள், வெற்றிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பொதுவாகவே ராகு கேதுக்கள் 3, 6, 10, 11 இருந்தால் வெற்றி தான். இப்போ வந்து உங்களுக்கு 3, 6, 9, 10, 11ன்ற அமைப்பில் ராகு கேதுக்கள் அமைஞ்சது கணவன் மனைவி வழியில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும், சொத்து ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயங்களில் ஒரு அனுகூலமான விஷயத்தையும், தேவையற்ற வம்பு வழக்குகள் இது நாள் வரை இருந்தால் அதுலேருந்து ஒரு அமைதியான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு நல்ல அமைப்பில் தான் இந்த ராகு கேது பயிற்சியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஏற்றம் தரும் ராசிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே மேஷம், மிதுனம், விருச்சகம், மகரம், தனுசு, மீனம், இந்த அடிப்படையில் நீங்களும் வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு 90% நல்ல பலன்கள் தான் இருக்குது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு பழுது செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுவீங்க. வாஸ்து குறைகள் கரெக்ஷன் பண்ணாவே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே. ஸோ அப்படி ஒரு அமைப்பு. இந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 3/4 பங்கு வந்து 90% மேலே நல்ல பலன்கள் தான் இருக்குது. வாழ்த்துக்கள்.